தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் அண்ணன் சீமான் அவர்களிடம் வெளிவந்துள்ள ஒரு முக்கியமான அறிக்கை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். ஐயா இளையராஜா அவர்களை நேற்று அவமதித்த அந்த நிகழ்வு அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதற்கு எதிராக நேரடியாக ஆரியத்தை எதிர்த்து இதுவரைக்கும் யாருமே குரல் எழுப்பல. குறிப்பாக முக்கிய அரசியல் தலைவர்கள் யாரும். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் ஆரியம் மட்டும் இல்லாமல் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோயிலே உங்களால் சமத்துவம் சமூக நீதி பண்ண முடியல, வாய்கிழிய ஊரில் பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நேரடியாக இந்த திருட்டு திராவிடத்தையும் கிழித்து தொங்க விட்டுருக்காரு. அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அண்ணன் கூறியுள்ள அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இசை அரசனாக இருக்கக்கூடிய ஆண்டாளின் மகன் இளையராஜா, ஆனால் அவர்களே பார்த்திங்கன்னா திருவில்லிபுத்தூரில் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜீயர் தடுக்கிறாரு அப்படின்னா அது கடும் கண்டனத்திற்குரியது. அவர் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது, 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய இந்த ஆண்டாள் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் தமிழில் தான் பாடியிருக்காங்க. சரியா, அதை ஓதக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறது அப்படிங்கிறது தமிழர்கள் அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. ஏற்கனவே முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒரிசாவில் இருக்க அந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் எப்படி கருவறைக்கு அனுமதிக்காமல் அசிங்கப்படுத்திட்டாங்களோ அதே மாதிரி அவமானப்படுத்த தான் எங்கள் ஐயாவையும் இது பண்ணியிருக்காங்க. இது ஏற்கவே முடியாத ஒரு சனாதானமாகும் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் உடைத்து பேசியிருக்காரு. ஆனால் அது மட்டும் கிடையாமல் அறிவியல் வளர்ச்சியடைந்த இந்த நூற்றாண்டுலேயும் பார்த்திங்கன்னா பிறப்பின் வழியே பேதம் கற்கி கூட வருணாசிரம கோட்பாடுகளை தூக்கி வைப்பது அப்படிங்கிறது மனிதத்துக்கே ஒரு இழிவான செயல். அது மட்டும் இல்லாமல் சமத்துவம் சமூக நீதி சமதர்மம் அப்படின்லாம் பேசி வர திமுகவுடைய ஆட்சியில் அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்க கோயில் இது. ஆனால் கொஞ்சம் கூட சமத்துவமும் இல்லாமல் சனாதன கொடுமைகளையும் தினந்தோறும் செஞ்சுக்கிட்டு அப்புறம் நாங்கள் 100 போராட்டம் நடத்தணும், வைக்கமில் பெரியார் தான் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினார்னு பெருமை பேசி திரிகிற ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த விஷயங்கிறது மிக வெட்கக்கேடானது அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் கோயிலில் தமிழர்கள் அனைவருக்கும் சொந்தமானதை தவிர ஐயா இளையராஜா அவர்கள் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் தகுதி கிடையாது. அதே நேரத்தில் இளையராஜா அவர்களுக்கும் ஆண்டாளுக்கும் வேணால் இங்கே தொடர்பு இருக்குது. ஆனால் இளையராஜா உள்ளே போகக்கூடாதுன்னு தடுக்கக்கூடிய அந்த ஆள் இருக்காங்கல்ல ஜீயர்கள் மற்றவர்கள், அவர்களுக்கும் ஆண்டாளுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. பாஜக எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறது. அவங்க இந்த ஆகம விதி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்கங்கிறது ஓகே. ஆனால் திமுக என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். தமிழர்களை திட்டமிட்டே இதே மனநிலையை வைத்து கொள்ள தான் இந்த திமுக விரும்புகிறதா அப்படிங்கிறத அண்ணன் கேட்டிருக்காங்க. இளையராஜா அவர்களை அவமதித்த திருவில்லிபுத்தூர் ஜீயர் மட்டும் கிடையாது, அந்த நிகழ்வுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் வெளிப்படையாக மன்னிப்பு கோர வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடாக இருக்குன்னு அண்ணன் சீமான் அவர்கள் சற்று முன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை நீங்கள் பின்னூட்டத்தில் பதிவிடலாம்.